எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பாருங்க, சொத்தம் வந்து ரவுண்ட் ரவுண்டா வெட்டிக்கிட்டேன் நான். சொத்தம் போட்டு இது பாருங்க, சொத்தங்களை பைத்தங்காய் போட்டு சம்பல் செய்ய போறோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இது இந்த பாருங்க, இந்த கப்பில் அரை கப் தண்ணி ஊற்றிக்கிங்க பிளெண்டரில். அதுக்கப்புறம் 10 பூண்டு 10 பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பிளாச்சம் எடுத்துக்கணும், தெரியுதுங்களா? கொஞ்சோண்டு பிளாச்சம் போடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, காஞ்ச ஊடா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மிளகா சந்தை அரைச்சிட்டேன். நீங்கள் இது பாருங்க, உங்கள் கைக்கு இவ்வளோ மிளகா சந்தை எடுத்து பட்டை மிளகாய் எடுத்து இதிலே போட்டுக்கலாம். இல்லைன்னா அரைச்சி விளாண்டு இருந்தாலும் நீங்கள் இப்படி ஊற்றிக்கலாம். அதில் ஊற்றிட்டு நீங்கள் மறுபடியும் பிளெண்டர் பண்ணணும். நீங்கள் பிளெண்டர் பண்ணி எடுத்து வந்துடுங்க. சொத்தவங்க வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம சொத்தம் போட போகிறோம். போடும்போது ரொம்ப கவனமாக போடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சொத்தவங்க எண்ணெய் போடும்போது வெடிக்கும். இப்போ நான் எண்ணெயை போட்டு லைட்டாக மத வதக்கிக்கிறேன். ஃபோனை கட் பண்ணுங்கள். இந்த எண்ணெயில் சொத்தவங்க மத லைட்டாக வதக்கிடுங்க. நல்லா கொஞ்சம் வதக்கினா போதும். நம்ம இப்போ அரைச்சி சாந்தை ஊற்றுறோம். ஊற்றி நல்லா கலருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சொத்தம் கொஞ்சம் வந்துருச்சு. கொஞ்சம் பட்டை மிளகாய் தூள் போடுங்க. பாபாஸ் பட்டை மிளகாய் தூள் இந்த கரண்டியில் நிறைய ஒரு கரண்டி போடுங்க. இது வந்து 1 கிலோ சொத்தம். இது பாருங்க, சம்பல் வந்து ரெடி. இப்போ வந்து பைத்தங்காய் நல்லா இந்த ஸ்டைலில் வெட்டிக்குங்க. பைத்தங்காய் போட்டுட்டு கொஞ்சமாக மத உப்பு போடணும். பார்த்தீங்கன்னா மத நீங்கள் ஏற்கனவே காஞ்ச விடுற உப்பு இருக்கும், அதனால உப்பு குறைச்சி போட்டுக்குங்க. நான் கொஞ்சோண்டு உப்பு தான் போடுறேன். பைத்தங்காவும் வெந்துருச்சு. ரொம்ப வேக வைக்காதீங்க, பைத்தங்காய் நல்லா இருக்காது. சாஸ் தீரா இந்த ஸ்பூனில் நிறையா 1 ஸ்பூன் போட்டுக்கிண்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொத்தம் நல்லா வந்துருச்சு, பைத்தங்காய் வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு மல்லித்தூள் போடலாம், நல்ல வாசனையாக இருக்கும். போட்டு நீங்கள் இறக்கிடலாம். பைத்தங்காய் போட்ட சொத்தம் சாம்பார் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், ரொம்ப ருசியாக இருக்கும். நன்றி. ராஜேஷ் இப்போ